25/5/2025 போலீஸ்லாம் வந்து ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாமே பொய்ன்னு சொல்றாங்க. என்னை வன்கொடுமை பண்ணது, என்ன நைட்டு அவன்கிட்டயோ போன்னு சொன்னது எல்லாமே பொய்ன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம அந்த ரெட்ஃபிக்ஸ் மீடியாவுக்கு அவரு போட்டது எல்லாமே உண்மைதான், அதுல வர எல்லாமே பொய்ன்னு வேற சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த நாள் வரைக்கும் மீடியா சப்போர்ட் இருக்கிறதாலதான் என்னால வந்து கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ண முடியுது. என்னோட கேஸ், என்னோட முதல் வாழ்க்கை தான் அப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தா, ரெண்டாவது வாழ்க்கை இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டும் அவன் மேல எந்த ஒரு எஃப்ஐஆருமே போடல. எப்ப பார்த்தாலும் என்னை வந்து விசாரிச்சுட்டு என்னை வந்து கஷ்டப்படுத்திட்டு, முந்தா நேத்து கூட வந்து 23ஆம் தேதி அந்த விஜயலட்சுமி இன்ஸ்பெக்டர் அம்மா எதையோ எடுத்துன்னு வந்து என்கிட்ட சைன் போடுன்னு சொல்லி என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணி என் மூஞ்சில பேப்பரை தூக்கி அடிச்சு அந்த மாதிரி புடுங்கிட்டு போனாங்க. வலுக்கட்டாயமா நான் சைன் போட மாட்டேன்னு சொன்ன உடனே இந்த மாதிரி என்ன வந்து குற்றவாளி மாரி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. என்கிட்டதான் விசாரிச்சுட்டு விசாரணையில எல்லாமே போய் பிரஸ் ரிலீஸ் விடுறாங்க. சத்தியமா ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டு இவ்வளோ தூரம் வெளியில வந்து சொல்றானா, நீங்க ஏன் நம்ப மாட்டீங்க? அவனை சேவ் பண்ணிட்டு அவனை அசிங்கப்படுத்துறீங்க. ஃபர்ஸ்ட் போலீஸ் தான் அசிங்கப்படுத்தினதுன்னு பார்த்தா இப்ப மேடை போட்டு பேசி வேற அசிங்கப்படுத்துறாங்க. காசுக்காக அந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லி. அவன்கிட்ட இருக்க வேண்டிய தெய்வ செயலர்கிட்ட இருக்கிற எவிடன்ஸ்லாம் எப்படி வினோத் காந்தி சார் கிட்ட போகுதுன்னு எனக்கு தெரியல. 5ஆம் தேதி காலையில அவன் வந்து என்னை வந்து அடிச்சு துன்புறுத்தினாலதான் நான் என்னுடைய காலேஜ் கிளாஸ் ரூம் உள்ள ஓடினேன். அதை எக்ஸாம் போய் அட்டென்ட் பண்ணிட்டு வந்தேன்னு கதையை மாத்திட்டாங்க. என்னால முடியல. இதுக்கப்புறம் எனக்கான நீதி கிடைக்காது போல. நான் ஆளுநரை எப்பதான் சந்திப்பேன்னு தெரியல. ஆளுநரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பா போலீஸ் என்ன கொடுமைப்படுத்துறது எல்லாத்தையுமே சொல்லிட்டு எனக்கான ஒரு நீதி அங்கேயாவது போய் கேட்பேன். ஏன் என்னை அவன் கொடுமைப்படுத்தினா அப்படின்னு நான் வெளில வந்து சொல்றேன். ஆனா நீங்க அது இந்த மாதிரி கொண்டு போறீங்க. என்னைய வந்து குற்றவாளி மாதிரி இது பண்றது, என்னோட ஐடென்டிஃபை எல்லாம் வெளியில விடுறது, நான் கொடுக்கிற எவிடன்ஸ் எல்லாம் வெளியில விடுறது, என்னை வந்து டார்ச்சர் பண்றது, டெய்லி ஒரு பேப்பர் எடுத்துன்னு வந்து சைன் போடுன்னு என்னை டார்ச்சர் பண்றது, அதுக்கப்புறம் நான் வாங்க மறுக்கிறேன்னு சொல்றது. போலீஸ் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. சத்தியமா என்னால முடியல. எப்ப பார்த்தாலும் இப்ப அவங்க விட்ட 3 பிரஸ் ரிலீஸ்மே எல்லாமே போய் என்கிட்ட இருக்கிற நான் சொல்ற குற்றவாளி தெய்வ செயல் அவங்க மனைவின்னு சொல்ற அவங்கள போய் ஒரு நாள் கூட விசாரிக்கவே இல்லை. அவங்க என்ன வந்து விசாரிச்சு என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. நான் ஒன்னும் தெய்வ செயல் என்னை ஏமாத்திதான் கல்யாணம் பண்ண. சத்தியமா என்கிட்ட வக்கீலுன்னு சொல்லி என்னோட ஃபைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் இப்போ வினோத் காந்தி சாரு மேடையில காட்டுறாரு. அது எல்லாமே அவன் வக்கீலுன்னு என்கிட்ட வாங்கிட்டு போற ஃபைல் தான். அதுவும் அந்த 3 லட்சம் வந்து நான் வந்து வாங்கவே இல்லை. இப்போ அவர் சொன்ன 2024 அன்னைக்கு அது 50,000 எனக்கான ஜீவன் அம்சம். இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவன் என்னை ஏமாத்தினான். எனக்கான நீதி எப்பவுமே கிடைக்க போறது இல்லை. என்னாலையும் வாய்ஸ் இந்த மாதிரி வீடியோ வாய்ஸ் இது அனுப்பிட்டே இருக்க முடியாது. இதுக்கு மேல எனக்கு சத்தியமா நம்பிக்கையே கிடையாது. அவனை வந்து விசாரிக்கோ இல்ல 10ஆம் தேதி 2 பேரையும் உட்காந்துதான் விசாரிச்சாங்க. அதுக்கான வீடியோ அவனும் 11ஆம் தேதி எங்க வீட்டு ஆளுங்களுக்கு போன் பண்ணி அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மைதான், நான் விஜயலட்சுமி மேம் கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னான். அந்த ஒரு ரெக்கார்டையும் நான் அவங்க கிட்ட மீடியா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றேன். இதுக்கு மேல எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. சொல்ற எல்லாமே பொய். அந்த கனிமொழி அந்த மாதிரி எங்க அம்மா கிட்ட பேசுறான்னு சொன்னா அவளை கூப்பிட்டு விசாரிக்கணும். அவளை இந்த நாள் வரைக்கும் கூப்பிட்டு விசாரிக்கவே இல்லை. அவளை சேவ் பண்றாங்க. பாதிக்கப்பட்ட பொண்ணியே வந்து நோண்டிட்டு இருக்காங்க.
எனக்கான நியாயம் எப்பவுமே கிடைக்காது போல.